Hi, I'll welcome back to our session. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் பார்த்தோம் அப்படின்னா பிகினிங் அண்ட் எண்ட் ஆன் த ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு எப்படி டிக்னிஃபைடு லைஃப் வாழ்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி டிக்னிட்டியோட இறக்குறதுக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியலோட கோர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? So the entire article talks about both life and death, and also it argues that people should have the right to die peacefully and respectfully. ஓகேவா? தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அன்னெசரியாக சஃபர் ஆக அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இறக்குறதுமே எப்படின்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நம்ம இறக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ஆர்டிக்கிளுமே என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுது. ஓகேவா? த ஸ்டேட் மஸ்ட் அலோ இட் சிட்டிசன்ஸ் தி ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணுமா, கண்டிப்பான முறையில் மக்கள் பீப்புள் வந்து அமைதியான முறையில் இறக்குறதுக்கான ஒரு லீகல் பெர்மிஷனை வந்து கொடுக்கணும். ஓகேவா? எப்பெல்லாம் அந்த சஃபரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுதோ அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணணும், லீகலாக இந்த பெர்மிஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி எடிட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா the incontrovertible அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. incontrovertible it is nothing but cannot be denied, மறுக்க முடியாதது. ஓகேவா? can't be denied, மறுக்க முடியாதது. என்ன அப்படின்னா லைஃப்பும் அதாவது வாழ்கிறதும் இறக்குறதும் எப்படி அப்படின்னா இட்ஸ் நேச்சுரல் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? அதை வந்து மறுக்க முடியாது. ஸோ லாஸ் வந்து அதை பற்றி நம்ம லாஸ் மேக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்தான். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு மேக் லாஸ் அண்ட் ஆல்சோ டு கிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் லைஃப் அண்ட் டெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா வாழ்றது இறக்குறது இதை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 வார்த்தைகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபியன்டிஷ்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ரொம்ப கஷ்டமான. லெஜிஸ்லேட் அப்படின்னா மேக்கிங் லாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அட்ஜுடிகேட் அப்படின்னா கிவிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அட்ஜுடிகேட் அப்படின்னா கிவிங் ஜட்ஜ்மெண்ட். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்கிறது இறக்குறது. ஓகேவா? இதை பற்றி நம்ம ஒரு லாஸ் மேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், அதை மறுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ அதில் லாஸ் கொடுக்கறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்ஃபரிங் வித் தி வெரி எலமெண்டல் பிகினிங் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப் மஸ்ட் சீம் டாண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்டர்ஃபரிங் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள வர்றது. ஓகேவா? அப்போ இன்டர்ஃபரிங் எதுக்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்டல் பிகினிங் அண்ட் தி எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் பர்த் ஆர் டெட். ஓகேவா? பிறப்பு இறப்பு அதை பற்றி பேசுகிறாங்க. அது எப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்பவே ஸ்கேரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரைட்டனிங். ஓகேவா? எலமெண்டல் அப்படின்னா ஃபண்டமெண்டல், டாண்டிங் அப்படின்னா ஃப்ரைட்டனிங், பயம் கொடுத்தக்கூடிய, டிஃபிகல்ட், கஷ்டமான. அண்ட் லாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த யூத்தனைசியா அப்படின்னு சொல்லி வர்றப்போ அங்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூத்தனைசியா இஸ் நத்திங் பட் கருணை கொலை. ஓகேவா? எண்டிங் லைஃப் டு ஸ்டாப் சஃபரிங். அண்ட் டாலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாலியன்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா டிலே அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிலே இல்லைனா லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். ஓகேவா? அதான் இது டாலியன்ஸ். அண்ட் கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இதை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த எடிட்டோரியல் இதை பற்றி பேசுது. ஓகேவா? கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, முக்கியமான ஒரு டெசிஷனை வந்து மேட் பண்ணாங்க. அதில் என்ன அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து உயிரோட மட்டும் இருக்கிறதுக்கு ஒன்லி த்ரூ மிஷின்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிஷின்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் டெசிஷன் இஸ் நத்திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? லேண்ட்மார்க் டெசிஷன் இட்ஸ் அ காமன் கொலகேஷன். அண்ட் பேஷண்ட் வந்து அலைவாக இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, பட் கான்ஷியஸ்னஸ் இல்லை, அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கோர்ட் வந்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்குமே தே டிசர்வ் ரெஸ்பெக்ட். ஓகேவா? இன்வோக்கிங் அப்படின்னா இட்ஸ் யூசிங் ஆர் அப்ளையிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்வோக்கிங் அப்படின்னா யூசிங் ஆர் அப்ளையிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தவங்களை உயிரோட வச்சிருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. அவங்க ரெக்கவர் ஆகவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள ஆர்டிஃபிஷியலாக உயிரோட வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காம்பேட்டபிள் அப்படின்னா இட்ஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காம்பேட்டபிள் அப்படின்னா இட்ஸ் சூட்டபிள்.
சரிங்களா? அண்ட் ஆல்சோ மிஷின்ஸையோ டெக்னாலஜியோ மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பர்சனை அலைவாக வச்சிருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லீவரேஜ் அப்படிங்கிறது யூஸ் டு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லீவரேஜ் அப்படின்னா யூஸ் டு அட்வான்டேஜ். ஓகேவா? அண்ட் அப்படி அவங்கள உயிரோட வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு ரெஸ்பெக்டே இல்லாத ஒரு லைஃபாக இருக்கும், குவாலிட்டி இல்லாத ஒரு லைஃபாக இருக்கும். சரிங்களா? இன்டிக்னிட்டி அப்படின்னா லாஸ் ஆஃப் டிக்னிட்டி ஆர் லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இன்டிக்னிட்டி, லைஃப் ஆஃப் இன்டிக்னிட்டி அப்படிங்கிறப்போ மரியாதையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சஃபராக இருக்குது, அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, அந்த அளவுக்கு சஃபரிங்காக இருக்குது, லாங் டேர்ம் சஃபரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அகோனிஷிங், அகோனி அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா பெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அகோனிசிங் டெட். அப்போ அந்த இறப்பு எப்படி இருக்கும்? ரொம்பவே வலியோட மிகுந்ததாக இருக்கும், வலி மிகுந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பர்சன் வந்து அவங்களோட பாடி, அவங்களோட மைண்டுக்கான ஒரு கண்ட்ரோலை வந்து இழக்கிறாங்க. சரிங்களா? ஜென்யூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரிமூவ்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஜென்யூட்ஸ் விச் மீன்ஸ் ரிமூவ் ஸ்ட்ரிப். அண்ட் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இறக்குறது வந்து என்னது? இட்ஸ் ஆல்சோ அண்டர் ஆர்டிகல் 21, தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டில் தேர் இஸ் நோ ப்ராப்பர் லா எக்ஸிஸ்ட் ஆன் யூத்தனேசியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான பேட்டர்னை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? செட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இருக்குது. செட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ட் அல்லது பிகின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். செட் ஆஃப். ஓகேவா? செட் ஆஃப் த ட்ரெண்ட் விச் மீன்ஸ் ஸ்டார்ட், இல்லை அப்படின்னா பிகின். முக்கியமான ஒரு ஃப்ரேசல் வெர்பு. செட் ஆஃப் இல்லை அப்படின்னா பிகின், ஸ்டார்ட் இல்லை அப்படின்னா பிகின். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து எப்படி ஆயிடுச்சு? ஒரு பப்ளிக் டிஸ்கஷனுக்கான ஒரு டாப்பிக்காக மாறி போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ தே கிரியேட்டட் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. லே டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேசல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ லே டவுன் கைட்லைன். ஸோ லே டவுன் இஸ் நத்திங் பட் எஸ்டாப்ளிஷ். அண்ட் நேச்சுரல் டெத்துக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் என்ன பண்ணலை அப்படின்னா கொடுக்கல. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ரைட், ஹியூமன் ரைட். என்ன அப்படின்னா டிக்னிட்டியோட வாழ்றதும் இறக்குறதும் என்ன அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபேமிலிஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ஒரு இறக்குறத வந்து அமைதியாக இறக்குறத ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? லெட் கோ அப்படிங்கிறப்போ இட்ஸ் அக்செப்ட் லாஸ். ஒரு 3 ஃப்ரேசல் வெர்ப் இந்த இடத்துல மட்டுமே பார்த்தாச்சு. சரிங்களா? லெட் கோ அப்படிங்கிறப்போ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் accept loss, let go, to let go. ஓகேவா? let go அப்படின்னா accept loss அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரீசனாக இந்த ஹரிஷ் ராணா பற்றின ஒரு கேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. லெட் கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்செப்ட் லாஸ். அண்ட் டெக்னாலஜி என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு மீனிங் என்ன? வெரி குவிக்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னா வெரி குவிக்லி. அண்ட் நியூ மெத்தட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? பீப்புளை வந்து உயிரோட வச்சுக்கிறதுக்கோ லைஃப்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கோ நிறைய டெக்னாலஜி அண்ட் நிறைய மெத்தட்ஸ் வந்து வந்துருச்சு. பட் ஸ்டில் அது என்ன ஆகுது அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த லைஃபையும் ரெஸ்பெக்ட் ஆஃப் த லைஃபையும் என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எரோட் அப்படின்னா இது டெஸ்ட்ராய். எரோட் அப்படின்னா இது டெஸ்ட்ராய், கிராஜுவலி டெஸ்ட்ராய். அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எதையும் கொண்டு வரணும் அப்படின்னா கைண்ட்னஸ் அண்ட் ஹியூமனிட்டியும் என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும். எந்த டிசீஸ்க்கெல்லாம் க்யூர் பண்ண முடியாதோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டாக்குமெண்ட் வேர் அ பர்சன் டிசைட்ஸ் த ட்ரீட்மெண்ட் பிஃபோர் பிகமிங் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா the concept of a living will, a legal document empowering individuals to state their preferences for medical treatment in situations where they become incapacitated, vegetative or are unable to communicate, again endorsed by the court, must also be popularized. ஸோ யாரெல்லாம் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாராலெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கோ, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அந்த கோர்ட் மூலமாக இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சிச்சுவேஷன்ஸ் எப்படி தான் இருக்குது? ஸ்டில் அன்கிளியராக தான் இருக்குது, கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரே ஜோன்ஸ் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ஸ் வேர் அன்கிளியர் அப்படின்னு சொல்லலாம். அன்கிளியர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பான முறையில் ரைட் டெசிஷன் வந்து எடுக்கணும், கரெக்டான ஒரு டெசிஷனை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டேக் எ கால், டேக் த ரைட் கால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல டேக் எ கால் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேக் எ டெசிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேக் எ டெசிஷன். ஸோ இன்னைக்கு மட்டுமே இந்த எடிட்டோரியலில் நிறைய வார்த்தைகள் புதுசாக இருக்குது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃப்ரேசல் வெர்ப், இடியம்ஸ் எல்லாமே ரொம்ப
பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ், லெட் கோ, செட் ஆஃப், லே டவுன், கிரே ஜோன், டேக் எ கால். டேக் எ கால் அப்படின்னா இட்ஸ் மேக் எ டெசிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எடிட்டோரியல் தான் இது. ஸோ இதில் டோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் எங்கேயுமே கிரிட்டிசைஸ் பண்ணலை, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் எதை பற்றியுமே பேசலை. ஸோ இட்ஸ் சிம்பிளி அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா. பிகாஸ் இட் எக்ஸ்பிளைன்ஸ் லீகல் அண்ட் எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இட்ஸ் ஃபுல்லி அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் அனலிட்டிக்கல் சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் எதை பற்றி ஆர்கியூ பண்ணுது. ஸோ தோஸ் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் இன்க்யூரபிள் கண்டிஷன்ஸ் தே ஷுட் ஹேவ் த லீகல் ரைட் டு டை பீஸ்ஃபுல்லி. அண்ட் ஆல்சோ த சுப்ரீம் கோர்ட்ஸ் டெசிஷன் வந்து எப்படி தான் இருக்குது, மனிதநேயத்தோட தான் இருக்குது. அது முக்கியமான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக எடுத்த ஒரு ஸ்டெப்பை பற்றின ஒரு டீட்டெயில்டு சம்மரி தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் சரிங்களா. அண்ட் கம்மிங் டு ஆர்சி கொஸ்டின்ஸ். ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி மோஸ்ட் ரீசனபிளி இன்ஃபர்ட் அபவுட் த கோர்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இன் டெர்மினல் இல்னஸ் ஓகேவா. இது வந்து ஒரு கொஸ்டின். இன்னைக்கு மொத்தம் 5 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. அண்ட் வாட் அண்டர்லைங் அசம்ஷன் டஸ் தி ஆத்தர் மேக் ரிகார்டிங் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஆன் யூத்தனேசியா இன் இந்தியா சரிங்களா. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ்ட் ஆன் ஆத்தர். அண்ட் தேர்ட் கொஸ்டின் எல்லாமே இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான். Which of the following can be inferred about the concept of a living will as discussed in the passage சரிங்களா. And fourth question is what can be inferred about the author's view on the role of family members in end of life decisions. And fifth one is which of the following best captures the implicit criticism made by the author ஓகேவா. ஸோ 5 கொஸ்டின்ஸ், 5 கொஸ்டினுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆர்சிக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் லெவல் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அடிஷ்னலாக உட்காந்து எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை வென் இட் கம்ஸ் டு ஆர்சி சரிங்களா. ஸோ டுடேஸ் எடிட்டோரியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்செப்சுவலாக பார்க்குறத விட இதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஃப்ரேசல் வெர்ப் இடியம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் அஸ் யூஷுவல் ஆர்சியோட ஆன்சர்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை டு கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் so that we can discuss the answers in the next session சரிங்களா. Hope the session is useful and thank you for watching.